3 வருஷம் முன்னாடி நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய இண்டிபெண்டன்ட் ஃபில்மை பாதியில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ஜாபுக்கு கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் டெய்லியும் ஜாப் ரொட்டீன். இந்த படத்தை பற்றி யோசிக்கிறதுக்கான டைமே இல்லை. ஒர்க் கிளம்பி போகிறதுக்கும் தூங்குறதுக்கும் இந்த ஹசில் கல்ச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் திரும்பி வந்தேன். இட்ஸ் லைக் அந்த படமே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நவ் யூ ஆர் வர்த்தி, இப்போ வாடா, அந்த படமே சொல்லிச்சு. திரும்பி வந்தேன். சரி, அது ஒரு வேறு கதை. திரும்பி வந்து நான் படத்தை முடித்தேன். அதுக்கப்புறம் November 14, 2025 ரிலீஸும் பண்ணேன். அண்ட் தென் அந்த ஃப்ளோ விட்டுறக்கூடாதுன்ட்டு, மொமெண்டம் விட்டுறக்கூடாதுன்ட்டு ஐ ஸ்டார்ட் தி சேனல். ஃப்ரேம்ஸ் ஆகான்னு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். மோஷன் காமிக் லான்ச் பண்ணேன். ஃபஸ்ட் எபிசோட் கூட நல்லா போச்சு. பட் தென் கம்ப்ளீட்லி டிஸப்பியர்ட். எங்கே போனேன், என்ன பண்ணேன், யாருக்கும் தெரியாது, எதுவுமே பண்ணல. இந்த கேப்பில் என்ன ஆச்சு? வேர் டிட் ஐ டிஸப்பியர்? இந்த சேனல் என்ன ஆக போகுது? எபிசோட் 2 வருமா? இதுக்கப்புறம் என் கதை என்ன ஆக போகுது? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோனா டாக் அபவுட். திஸ் இஸ் மீ ஹரிக் and you're watching the BF show. சப்பா, எப்படிடா வந்து பாட்காஸ்ட் பேசலான்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன் எஸ்டர்டே. அதுக்கப்புறம் எல்லாம் ஆக்சுவலாக வீடியோ பாட்காஸ்ட்டாக தான் பண்ணணுங்கிறது தான் ஐடியா. கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு ஷூட் பண்ணேன். கரெக்டாக லைட்டே இல்லை. ஆக்சுவலாக விண்டோ லைட்டை வச்சு தான் ஷூட் பண்ணேன். நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி சரியாக வரல. எனக்கு பேசுகிறதுக்கும் கரெக்டாக ஒரு வைப்பு வரல. கடைசியில் சன் செட் ஆகிடுச்சு. பேசிகிட்டே இருக்கும்போது சன் செட் ஆகிடுச்சு. போங்கடா, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். பட் போய் திரும்ப ரெக்கார்ட் பண்ணதை ஆடியோவை கேட்டால் நல்லா இருந்துச்சு. சரி, யூனோ வாட், நிறையா சொல்லியிருக்காங்க வேறு சம்திங் இன் யுவர் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு. அது எனக்கு தெரியல, கொஞ்சம் பில்டப் ஓவராக தான் இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்து நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம். அதனால் சரி, லைட்டிங் செட்டப்லாம் வர வரைக்கும் இதையும் தள்ளி போட வேணாம், ஆடியோ பாட்காஸ்ட்டாகவே பேசிடலான்னு உட்காந்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் ஃப்ளோ போயிட்டுருக்கு. ஸோப்பா, ஒரு எனர்ஜியில் இன்ட்ரோ பேசிட்டேன். ஆக்சுவலாக நான் பேக் ட்ராக் பண்ணி இந்த கர்ஸ் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லணுன்னா அப்படியே பின்னாடி பேக் ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் மெயின் திங் வாஸ் என்னோடய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான், நதி போகும் திசையோடு. அண்ட் தட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இந்த கதை எங்கே ஆரம்பித்ததுன்னா, நதி போகும் திசையோடு நான் முடித்தேன். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக நான் அதை ரிலீஸும் பண்ணேன். பட் அதை முடிச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 months கேப் இருந்துச்சு. அதை ரிலீஸ் பண்ண முடியல. நான் போராடிக்கிட்டு இருந்தேன் பண்ணணுன்ட்டு. கரெக்டாக எதுவும் அலைன் ஆகலை. இந்த கேப்பில் நிறையா கதைகள் வந்து அக்குமுலேட் ஆகிடுச்சு மைண்டில். அப்படியே ஸ்டஃப் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து எல்லாம் அட்டிச்சு பிரித்து வெளியே வரும்ல, அந்த மாதிரி நிறையா கதை இப்போவும் நிறைய இருக்குது. அந்த டைமில் நான் படத்தை முடிச்சிட்டேன். அந்த படத்தை முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 years ஆகிடுச்சு. நான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேனா இல்லை இந்த படம் அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. நிறையா ப்ரொமோஷன் பண்ணலாம், ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம், ஸ்க்ரீன் பண்ணலாம் தியேட்டர்ஸ்லலாம் ஐடியாஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை சும்மா யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேணான்லாம் தோணிகிட்டு இருந்துச்சு. பட் இந்த டிலே வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி நான் தோற்று போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தா என்னடா அடிக்கிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த மொமெண்டம் விட்டுறக்கூடாதுன்னு இந்த மோஷன் காமிக் சீரீஸை நான் பண்ண ஆரம்பித்தேன். த லேக் மான்ஸ்டர். இந்த ஐடியா எனக்கு வந்து முன்னாடியே இருந்துச்சு. 2019 நான் வந்து த லேக் மான்ஸ்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஆக்சுவலாக அது ஒரு செம ஐடியா. அது எப்படி வந்துச்சுங்கிறத பற்றியும் இன்னொரு நாள் பேசலாம். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
நானும் என் ஃப்ரெண்டு தான் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அந்த கதையே வந்து செம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அது. இப்படி தான் ஷார்ட் இருக்க போகுது, இந்த இந்த டைலாக் தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஸ்பாட்டுக்கு போய் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். லைட் எங்கே வருது, இந்த இடத்துல ஒரு குண்டு பல்ப் போட்டிருப்பாங்க, அந்த குண்டு பல்பை எப்படி நம்ம லைட்டாக யூஸ் பண்ணலாம், கீ லைட்டாக யூஸ் பண்ணலாம், விண்டோவிலேருந்து வர லைட்டை எப்படி ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறையா நல்லா இருந்துச்சு அந்த ஜேர்னி. அப்போது ஒரு ப்ரெஷர் கிடையாது, இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணோம், அதுலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். நல்லா இருந்துச்சு அது. அது எப்பவும் பண்ண முடியாது, பட் அது மேஜிக்லாம் அப்படி நடக்கும். சில நேரத்தில் இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், நல்லா வரும். நடிக்கவே தெரியாதவங்ககிட்ட இருந்து கூட ஒரு நல்ல ஆக்டிங்கை கொண்டு வரலாம். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பார்க்குறதுக்கு ஆஸ்தட்டிக்காக தெரிவாங்க. அவங்க பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். ஐ மீன் அவங்களோட ஆக்சென்ட் ஆகட்டும், அவங்க ஸ்டைல் ஆகட்டும், அவங்களுக்குன்னு த திங் இஸ் அதுலேருந்து எடுக்க முடியும். ஓகே ஷாட் அப்படிங்கிற ஒன்றை வந்து அதுலேருந்து கொண்டு வர முடியுங்கிறது தான் மேட்ரு. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அது அப்படி தான் அது ஆரம்பித்தது. அண்ட் அதை ஷார்ட் ஃபிலிமாக என்னால் என் பண்ண முடியல. நான் வேறு மாதிரி ஒன்று யோசிச்சுருந்தேன். வால்யூம் 1 வால்யூம் 2ங்கிற மாதிரி அந்த கதையை நான் பிரிச்சிருந்தேன். த லேக் மான்ஸ்டர் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. வால்யூம் 1 என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. அந்த கதை வந்து எடுத்ததுக்கப்புறம் க்ரோ அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நிறைய டீம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு இருந்த டீம் வந்து என்னமோ தெரியல, அவங்க பிரிஞ்சு போயிட்டானுங்க. எதுவும் சண்டைலாம் நாங்கள் போட்டுக்கல, பட் ஏதோ செட் ஆகலை போல். அவங்க தனியாக பிரிஞ்சு போய் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். நாங்கள் 4 பேரும் வந்து வேறு டைரெக்ஷனில் போகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தப்போ இந்த கதை எனக்கு வந்து திரும்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம்திங். பட் ஒரு டைம் செட் பண்ணி இந்த டைமில் நம்ம வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நாங்கள் ஒரு குரூப் வச்சுருந்தோம். அந்த குரூப்பில் எங்கள் 2 பேர்த்துக்கு ஏன்னா வந்து இப்போ ஒரு நேரில் மீட் பண்ணி ரவுண்டாக உட்காந்து நம்ம பேசினோம்னா கூட ஐடியாஸ் வராது. ஐடியாஸ் வரும், பட் அது நம்ம எழுத மாட்டோம். அந்த ஃப்ளோவில் அப்படியே அடித்து பிடிச்சி பேசி போயிட்டே இருப்போம். நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு டைம் அமையாது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணோம். லாக்டவுன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போவே இந்த கதை வந்து நல்லா பேக் ஆகி நிறையா டீட்டெயில்ஸ் வருது, செம்மையாக போகுது. நிறையா பேசுகிறது எல்லாத்தையும் நான் அப்படியே டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அதை நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் கண்டென்ட்டாக நான் அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி வந்து பண்ண ஆரம்பித்து இந்த லாக்டவுன் டைமில் நிறைய வெப் சீரிஸும் நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த லேக் மான்ஸ்டரை வெப் சீரிஸாக நம்ம பண்ணணுன்ட்டு. நான் எழுதவும் ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து இந்த பிளெண்டர் அப்போ நான் வந்து பிளெண்டரும் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் ஹேண்ட் ட்ரா பண்ணி மோஷன் காமிக் பண்ணலாம் அப்படின்னு, அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. திரும்ப சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தன் ஹேண்ட் ட்ரா பண்ணி எவ்வளோ நாள் வருது, பொறுமை இல்லை, டயர்டாச்சு, கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. டிஜிட்டலி நான் அந்த வேக்கம் பேட் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அந்த பேட்டில் நான் ட்ரா பண்ணி பண்ணேன். ஒரு 2-3 ஷார்ட்ஸ் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போயே எனக்கு இந்த மோஷன் காமிக் பண்ணணுங்கிற ஐடியா அப்போயே வந்துருச்சு. இதை ஷூட் பண்ணணுன்னா அப்படியே நிறையா லாட் ஆஃப் மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய டீம் வேணும், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மா போய் இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்தோன்னு இருக்கக்கூடாது, செமையாக இருக்கணும், அப்படியே செதுக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து இதை வந்து நம்ம ஏன் வந்து மோஷன் காமிக்காக பண்ணக்கூடாது. எனக்கு டெக்னிக்கலி எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மியூசிக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். வேறு எனக்கு மியூசிக் தெரியாது, பட் அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சவுண்ட் மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நேச்சுரலாகவே எனக்கு ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. அது ஸ்கில்ஸ்னு சொல்ல முடியாது, நேச்சுரலாக எனக்கு வரைய வருங்க, நல்லாயிருக்கும் பார்க்க நான் வரைஞ்சேன்னா. ஸோ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் வித் ட்ராயிங். ஏன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. பட் தனியாக உட்காந்து
எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ட்ரா பண்ணால் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஹிமாலய இலக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு அந்த க்ரியேட்டிவ் வேர்ஜ் வந்து இப்போவே பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் நான் என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை நான் பண்ணல. அண்ட் தென் இந்த திரும்ப கம்மிங் பேக் டு த நதி போகும் திசையோடு ஃபேஸ் அதை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ரிலீஸ் பண்ணாமல் டிலே ஆகிட்டு இருந்த அந்த 3 மாதம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வருவோம். அங்கே என்னடா அது, வேலையெல்லாம் விட்டு வந்து 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெறும் ஃபுட்டேஜஸாக மட்டும் இருந்த ஒரு விஷயத்த 50 நிமிஷத்துக்கு இப்படி தூக்கி நிறுத்தி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணமே. இப்போ அது டிலே ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எங்கே போக போகுது, என்ன பண்ண போகிறோம், நம்ம திரும்ப ஜாபுக்கு போகணுமா, அது இல்லாமல் நிறையா விஷயங்கள் வேறு லைஃப்பில் போயிட்டுருந்துச்சு, நிறையா க்ரைசிஸ் போயிட்டுருந்துச்சு. இப்படி போயிட்டுருக்கும்போது சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு யார்கிட்டையாவது ஏடியாக ஒர்க் பண்ண போவோம் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு நான் வந்தேன். அது வரைக்கும் விட்டு போன என்னோடய ஸ்டோரிஸ்லாம் வந்து திரும்ப வந்து ரீரைட் பண்ணி அதுக்கு போன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதாகட்டும், இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு, ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து பைபிள் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மோஷன் காமிக் இந்த லேக் மான்ஸ்டர் வெப் சீரிஸ்க்கு பைபிள் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக இருந்தாலும் அது யூஸ் ஆகும்ன்ட்டு அதை நிறையா டீட்டெயில்டாக எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு ஸ்கெட்சஸ்லாம் ரெடி பண்ணணுன்ட்டு பண்ணும்போது ஏஐ இமேஜஸ் பண்ணலாம், நம்ம திரும்ப ஏன் வரையணும், மைண்டு வேறு ஒரு மாதிரி குக்குடப்பாக இருக்குது, அதனால் நம்ம ஏஐட்ட ப்ராம்ப்ட் பண்ணி இமேஜஸ் எடுக்கலான்ட்டு கேரக்டர் இமேஜஸ்ஸு, அந்த பேக்ரவுண்டு, அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த வேர்ல்டு பில்டிங்காக நான் வந்து ஏஐலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்து எடுக்கும்போது மோஷன் காமிக் ஐடியா திரும்ப ஹிட் ஆச்சு. சரி சும்மா ஒரு சீன் பண்ணி பார்க்கலான்னு நான் பண்ணேன். சும்மா ஒரு டெமோ வெர்ஷன் மாதிரி நான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனேன். நல்லா இருக்குடா, செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது ஃபுல்லாக ஒரு எபிசோட் மாதிரி பண்ணிப்பார், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அவன் சொன்னான். சரி அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். 2 சீன் பண்ணேன். ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் மாதிரி அது ஆகிடுச்சு. அப்போவே மைண்டில் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணேன், சேனல் ஓப்பன் பண்ணேன், வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். எபிசோட் 1 நல்லா போச்சு அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலாம், ஒரு 6 எபிசோட் ஒரு சீசனுக்கு போடலான்னு ஐடியா பண்ணி இறங்கிட்டேன். நான் இறங்கி அனௌன்ஸ் பண்ணிட்டேன் யூடியூப்பில். அண்ட் அக்டோபர் எண்டில் எபிசோட் 1 நான் ரிலீஸ் பண்ணேன். நல்ல ரீச், நல்லா தான் போச்சு. எல்லாத்துலேருந்துமே நல்ல ரீச் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆச்சு. நியூ ஆடியன்ஸ் க்ரியேட் ஆனாங்க. நிறைய ஆடியன்ஸ் க்ரியேட் ஆனாங்களான்னு தெரியல, பட் நியூ ஆடியன்ஸ் க்ரியேட் ஆனாங்க. இது வரைக்கும் என்னோடய ஒர்க்கை ஃபாலோ பண்ணாதவங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வருதுங்கும் போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியும்னு பார்க்கலான்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணேன். அது பர்ன் அவுட் ஆச்சு. தென் நவம்பரில் நதி போகும் திசையோட ரிலீஸ் பண்ணுறேன். அப்போயே நான் வந்து ஒரு சீன் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் ரிலீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணேன் நவம்பரில். ஸோ நவம்பரில் ஃபுல்லாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நான் திரும்ப வரேன். இந்த கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் தான், அது சால்வ் ஆகலை. நான் ஒரு எஸ்கேபிசம் பண்ணி நான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை நீ இதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தொடர்ந்து அடிமேல் அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஏர்ஜ் இருந்திருக்கு. இதை பண்ணணுன்னு ஒரு ஏர்ஜ் இருக்கும். நான் போய் அதில் ஃப்ரெஷ்ஷாக போய் நான் அதில் உட்காந்துட்டேன்னா, ஸ்கெட்சஸ் ஆகட்டும், ட்ரா பண்ண விஷயங்களாகட்டும், நான் உட்காந்து ஒரு ஸ்டோரி இல்லை ஏதோ ஒன்று எழுதுனேன்னா அது ஆகட்டும், இப்போ நான் எதையோ ஃபில்ம் பண்ண போகிறேன்னா அது ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும். அது ஒரு ட்ரான்ஸ் நிலைக்கு போகும். என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நான் மறந்து நான் அந்த ஒர்க்கை நான் வந்து ரசிப்பேன். அதுதான் சரியான வார்த்தை நினைக்கிறேன். நான் அதை வந்து ரசிப்பேன். அப்படி தான் இருந்திருக்கு. அதை முடிச்சுட்டு அந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு அதை ஒரு டிஸ்டன்ஸில் நின்று நம்ம பார்க்கும்போது நல்லா வரைஞ்சிருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு ஷேட் மிஸ் ஆகுதில்ல அப்படின்னு நம்ம போய் திரும்ப ஃபில் பண்ணுறதாகட்டும், அந்த ஸ்டோரியை எழுதி முடிச்சுட்டு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து அதை படிக்கும்போது அந்த ப்ளஷர் வந்து தனி இதுதான். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வேற ஒரு
செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம அதை பார்க்க வச்சு அவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத நம்ம எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், ஒரு ஒரு சிறந்த ரசிகனால தான் ஒரு சிறந்த படைப்பாளி ஆக முடியுங்கிறத நான் சம்வேர் நான் அதை எங்கேயோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நான் அதை ரசித்து தான் நான் பண்ணதான் எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போ எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுற டைம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்பை வந்து சர்வைவ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக மாறினதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரசிப்புத்தன்மை வந்து போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து செட் பண்ணிட்டேன், எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பார்த்தியா, நான் கம்பேக் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருப்பேன், அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போடுவேன், இந்த சேனலை ரன் பண்ணுவேன்னு எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால ஐ வாஸ் ஃபோர்ஸிங் மை செல்ஃப். உட்காந்து திரும்ப பண்ணணும், ஒரு மாதத்தில் பண்ணணும்னு திரும்ப நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் 4 மாதமும் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலி 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, இந்த கிரி படத்தில் மதன் பாபு வந்து அவங்க அப்பா ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டிருப்பார். அந்த வீடு கட்டி அதுக்குள்ளே போகணும், அதில் இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கும். அவரால் தான் அதை நிறைவேற்ற முடியல, நான் அவரோட ஆசையை நிறைவேற்றுறேன்ட்டு இவர் வீடு கட்டியிருப்பார். அப்போயே போயிருந்துருக்கலாம், வாட்சை பார்த்துட்டு நல்ல நேரம் வரட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலான்னு அவர் வெயிட் பண்ணுவார். அந்த நேரம் பார்த்து வீரபாகு ஃப்ளையிங்கில் வந்து விழுவார். அந்த மாதிரி நான் லைஃப்பில் பண்ண தவறான சில டிசிஷன்ஸ்னால் ஐநோ எனக்கு தெரியும் நான் வந்து சில ராங் டிசிஷன்ஸ் நான் லைஃப்பில் எடுத்திருக்கேன்னு. பட் இட்ஸ் அ கேனன் ஈவெண்ட், லெட்ஸ் சே இட்ஸ் அ கேனன் ஈவெண்ட்டுன்னு வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் அதை எடுத்து வைக்கும் போதும் இன்றைக்கி பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஷூட் பண்ண முடியல, நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணணும், ஷூட் பண்ண முடியல, எல்லோரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டீமாக செயல்படணும்னா எல்லாத்துக்கும் டைம் அலைன் ஆகணும், அது ஆகவும் மாட்டேங்குது. அப்படிங்கிறனால தான் நான் வந்து நானே பண்ணிடலான்ட்டு மோஷன் காமிக்குள்ளே இறங்கினேன். அதுலேயும் பிரச்சனை. இந்த எபிசோட் 1 இந்த என்னமோ தெரியல, இந்த எபிசோட் 2 பண்ணலாங்க போது மட்டும் இந்த வீரபாகு ஃப்ளையிங்கில் வர மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. எல்லாமே அன்சால்வ்டு பிரச்சனை தான், எக்ஸிஸ்டடான பிரச்சனை தான், ஏற்கனவே இருந்தது தான். அது வந்து ட்ராக் ஆகி வந்துட்டுருக்கு, அதை சால்வ் பண்ணவும் முடியல. என்ன பண்ணுறது, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இதான்ப்பான்னு ஒரு டைரெக்ஷன் எடுத்து போனால் அதில் இப்படி குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் மென்டல் ஹெல்த் க்ரைசிஸ், ஃபிசிக்கல் ஹெல்த் க்ரைசிஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஓயால எது தாண்டா உனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போட்டு அடிக்க சரியாக அந்த டாப்பாக நைட்டு தூங்கும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் திங்கிங் வரும். என்னன்னா கனவுலலாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. கனவுல என்ன வருதுன்னா, நான் 10th படிச்சுட்டு இருக்கேன், கனவுல மேக்ஸ் எக்ஸாம் வேறு, நான் எக்ஸாமுக்கு நான் லேட்டாக போகிறேன், ஐயோ என்னடா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா, நீ வரதுக்குள்ளே நீ ஃபெயிலாக போயிட பப்ளிக்லன்ட்டாங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கனவு வருது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே வந்து சரண்டர் பண்ணிட்டேன், என்ன அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விழுந்துட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் தோத்துட்டேன்ப்பா, ஐ எம்ப்ரேஸ் மை டிஃபீட்டு, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிரேக் எடுக்கணும்னு எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த பிரேக் எடுத்து அந்த பிரேக்கை நான் யூட்டிலைஸ் பண்ணனான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியல, ஆக்சுவலாக பண்ண முடியல. நான் ரீபில்ட் பண்ணணும், நான் ரீகாலிப்ரேட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு, பட் அதை நான் சரியாக பண்ணல. எனிவே ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிச்சு தெளிஞ்சு நேற்று ஒரு அந்த குக்கூன்குள்ளேருந்து பட்டர்ஃப்ளை வெளியே வர மாதிரி குக்கூன்குள்ளேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்காஸ்ட் பண்ணணுங்கிற இதில் தான் வந்து உட்காந்தேன், பட் நான் ரேன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என் ரேன்ட்டை கொஞ்சம் கேளுன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல வைப்பில் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜியில் இன்ட்ரோலாம் பேசினேன், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன தான் எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் போட்டு தாக்குனாலும், நிறைய விஷயம் போட்டு அடித்தாலும், தலைகளாக போட்டு திருப்பினாலும், ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த என்டையர் யூனிவர்ஸில் அதுக்குள்ளே நடக்கிற பல நேச்சுரல் ஃபினாமினானில் நம்ம லைஃப், நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளோ டைனியான விஷயங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த சேனல் என்ன ஆக போகுது, எபிசோட் 2 மோஷன் காமிக் என்ன ஆக போகுது, என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. மோஷன் காமிக் வரும், கண்டிப்பாக வரும். எபிசோட் 2 ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்.
இதுக்கப்புறம் இந்த சேனல் இப்படியா இருக்க போகிறதில்ல. இதை வெறும் மோஷன் காமிக்கான சேனலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணான்னு தோணுச்சு. என்னோட ஒரு விஷுவல் ஜேர்னலிங்க்கான ஒரு ஸ்பேஸாக, என்னோட இந்த க்ரியேட்டிவ் ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக, உங்கள் எல்லாத்தோடையும் சோஷியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மீடியமாக இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் ஹேப்பன். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். Until then, it's me Harik and you are watching The BF Show.